26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்திவிடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூலை மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரையிலும். இன்றைய நட்சத்திரங்கள் பிற்பகல் 12:34 மணி வரையிலும் மூலம், அதற்கு பின்பு பூராடம். இன்றைய திதிகள் மாலை 5:47 மணி வரையிலும் திரையோதசி, அதற்கு பின்பு சதுர்தசி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பிற்பகல் 12:34 மணி வரையிலும் கிருத்திகை, அதற்கு பின்பு ரோகிணி. இன்று வாஸ்து நாள். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் பாக்கியத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சந்திர பகவானின் சஞ்சாரம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று அலுவலகத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இதுவரையில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தீரும். இன்று மாலை நேரம் இவர்களுக்கு மிகவும் உகந்தது. இன்று நாள் முழுவதுமே மேஷராசி அன்பர்களுக்கு வேலை பலு அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலேயும் இவர்கள் சற்று இன்று அக்கறையுடன் இருப்பது நல்லது. திங்கட்கிழமையான இன்று சோமவாரத்தில் சிவனை வணங்கலாம். ரிஷபராசி அன்பர்கள், இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மனக்குழப்பங்கள் தீரும். சந்திர பகவானின் சஞ்சாரம் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது சந்திரனுக்குண்டான தோஷங்கள் நிவர்த்தியாகும். ராசியில் செவ்வாய் பகவானும் 8ஆம் இடத்தில் சந்திரன் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாகலாம். உங்கள் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை அளவு, இதனை இன்றைய நாளில் நீங்கள் கவனம் கொள்ளுவது நல்லது. மிதுன ராசி நேயர்கள், மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன திருப்தி இருக்கும். ராசியில் புத பகவானும் சப்தமத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் பெருமாளின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு. இன்று திங்கட்கிழமை மகாவிஷ்ணுவின் அனுகிரகம் மிதுன ராசி நேயர்களுக்கு இருப்பதனால் ஆலய வழிபாடு மிகவும் சிறந்தது. விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்தால் வேலையில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்ல நிவர்த்தி. இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசி அன்பர்களுக்கு தன லாபங்களும் அதிகரிக்கும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இவர்களுக்கு குரு சந்திர யோகத்தை கொடுப்பார். கடகராசி அன்பர்கள், கடகராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். நாள் முழுவதுமே இன்றைய நாளில் உங்களுக்கு பல வகையான நற்செய்திகள் காத்திருக்கிறது. சந்திரனும் குருவும் பரிவர்த்தனை யோகமாக அமைந்திருக்கிறார்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் உங்களினுடைய குடும்பத்தில் ஒரு சுப வேலை, சுப காரியங்கள் பேசுவதோ அல்லது சுபங்களை முடிவெடுப்பதற்கோ நல்ல நேரமாக அமையும். ஆயில்யம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரிந்த சொந்தங்கள் ஒன்று கூடும். சிம்மராசி நேயர்கள், சிம்மராசி நேயர்களுக்கு இன்று ராசிநாதன் சூரியன் 12ஆம் இடத்தில் இருப்பது விரய செலவுகளை கொடுக்கும். 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள், இவற்றிற்கு இன்று எதிர்பாராத செலவுகள் வரலாம். காலை வேளையில் இன்று விநாயகப் பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்து நாளை தொடங்கினால் விரய செலவுகள் குறைவாகும். உடல் ஆரோக்கியத்தில் பெரியவர்களிடம் இருந்து வந்த மருத்துவ செலவுகளும் குறையலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பிள்ளைகளால் இன்று மன ஆறுதல் உண்டு. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று தொலைதூர செய்திகள் நன்மையை தரும். படிப்பு விஷயத்திற்காக வெளிநாட்டிற்கு விண்ணப்பம் செய்த பிள்ளைகளுக்கு இன்று நற்செய்திகள் உண்டு. கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்கள் தீரும். சந்திரன் 4ஆம் இடத்திலேயும் சனி கேந்திரத்திலேயும் புதன் கேந்திரத்திலேயும் இருப்பது கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தங்கள் குறையும். உடன் பிறந்தோர்களிடத்தில் இருந்து வந்த ஒரு விதமான மன பயம் விலகும். இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் முருகன் ஆலய வழிபாடு உகந்தது. துலாம் ராசி நேயர்கள், துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடியதாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக இன்று உங்களுக்கு நன்மைகள் நடக்கும்.
கடன் தொல்லைகள் தீருவதற்கு இன்று நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலை தரலாம். இன்று தான தர்ம காரியங்களில் ஈடுபடுவது மனதிற்கு ஒரு திருப்தியை தரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்தது. பழைய பாக்கிகள் வசூல் செய்வது மற்றும் புதிய கடன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சற்று மனதில் குழப்பங்கள் வரலாம். எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு குடும்ப சுமை குறையும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் குரு சந்திர யோகத்தை தன லாபங்களை கொடுப்பார். புதிய வியாபார தொடக்கங்கள் மற்றும் வியாபாரத்திற்கான அஸ்திவாரங்களை இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம். வாஸ்து நாளான இன்று வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் பேசி முடிவெடுத்தால் வெற்றி உண்டு. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று மன போராட்டங்கள் குறையும். ராசியில் சந்திர பகவானும் சந்திரன் வீட்டில் குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பதும் சந்திரனுக்கு இன்றைய நாளில் தோஷங்கள் உண்டு. திங்கட்கிழமையான இன்றைய நாளில் சிவபெருமான் ஆலயத்தில் நந்தி தேவரையும் மற்றும் சிவனையும் வணங்கலாம். உச்சிகால பூஜைக்கு இன்று வில்வம் கொடுத்து அர்ச்சனை செய்தால் சந்திரனுக்குண்டான தோஷங்கள் நிவர்த்தியாகும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கும் தீபமேற்றி மாலை நேரத்தில் வணங்க தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று மனக்குழப்பங்கள் தீரும். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதமான குழப்பங்களுக்கும் நல்ல ஒரு விடை உண்டு. மகர ராசி நேயர்களுக்கு இன்று மகத்தான நாளாக அமைகிறது. சந்திர பகவான் 12ஆம் இடத்தில் இருப்பதும் குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருப்பதும் இன்று சுப செலவுகள் இருக்கும். திருமண விஷயத்தில் உண்டான பேச்சுவார்த்தைகளை இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம். இந்த பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சுப செலவை கொடுக்கும். பிள்ளைகளால் இருந்து வந்த மனக்கவலைகள் தீரும். நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு விதமான மனப்போராட்டங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு நல்ல ஒரு தீர்வு உண்டு. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்தது. கும்பராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் வெற்றியை தருவதாகவே அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தங்கள் குறையும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் குடும்ப சுமையும் குறையும். பிள்ளைகளால் ஏற்பட்ட கடனை இன்று நீங்கள் தேர்ந்தெடுத்து முடிவு செய்யலாம். இன்று பணம் கொடுப்பது பணம் வாங்குவது இரண்டுமே உங்களுக்கு லாபமாக அமைகிறது. புதிய வியாபார பேச்சுவார்த்தைகளும் உங்களுக்கு வெற்றியை தரும். லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று கும்பராசி நேயர்களுக்கு பலவிதமான முன்னேற்றங்களை தருவார். மீனராசி நேயர்களுக்கு இன்று மனதளவில் சற்று தன்னம்பிக்கை குறையக்கூடிய நாளாக இருக்கும். ராசிநாதன் குரு பகவான் 5ஆம் இடத்தில் உச்சபலம் பெற்றிருந்தாலும் ராசியில் இருக்கக்கூடிய சனி மற்றும் குரு வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்றைய நாளில் சற்று பய உணர்வு அதிகரிக்கும். உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் பிள்ளைகளாலும் மற்றும் குடும்ப விஷயங்களும் உங்களுக்கு மனபாரத்தை கொடுக்கும். நவகிரக சந்திரனை வழிபாடு செய்வதும் சிவன் ஆலயத்தில் இன்று பச்சரிசி தானம் செய்வதும் மன ஆறுதலை கொடுக்கும். மீனராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களுக்கு பிறகு ஒரு விதமான தன்னம்பிக்கையை உற்றார் உறவினர்கள் மூலமாக பெறலாம். இன்றைய நாளில் உங்கள் அலுவலகத்திலேயும் முக்கிய முடிவுகளை உயர் அதிகாரிகளிடத்தில் பேசும் பொழுது நம்பிக்கை ஓங்கும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.